அரசியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டுதான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா யார் அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டிருக்க முடியும்? 4 பேர் முக்கியமாக சொல்றாங்க. அக்யூஸ்டு 1, 2, 3, 4 4 பேர் அவங்க சொல்றாங்க. 1 நாகேந்திரன், அரசியல்வாதி கிடையாது. சம்போ செந்தில், 3வது அஸ்வத்தாமன், 4வது மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ட்டு. இது 4 பேருமே எனக்கு தெரிஞ்ச பெரிய அரசியல்வாதிகளே கிடையாது. அப்போ ஒரு ஜாதி கட்சி தலைவரும் உள்ள வரலாம்ன்றது நோக்கமா? பல அரசியல்வாதிகளோட விஷயங்கள் வெல்லும். ஆம்ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு யாரையும் மிரட்டும் அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை. இன்னொரு 10 வருஷத்துல வேணா அவர் வளர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் இங்க இருக்கிற ஜாதி தலைவர்கள், அது ஜாதி கட்சிகள் நிறைய இருக்குது இல்லையா? தலித் சமூகத்திற்காக ஒரு கட்சி நடத்துறாங்க. செந்தில் பாலாஜி தம்பி என்ன பண்ணு, அசோக் குமார் என்ன பண்ணு, இது வரைக்கும் பிடிக்கல. 15 மாசம் ஆச்சு, 16 மாசம் ஆச்சு. அசோக் குமாரை பிடிச்சிங்களா? நீங்க அசோக் குமாரை பிடிச்சிங்களா இல்ல அவரை பத்திரப்படுத்திட்டு இருக்கீங்களா வெளியில விடாம? அதே மாதிரி இவங்க பிடிபடுவார்கள். ஏன்னா சம்போ செந்தில் பிடிபட்டார் சொன்னா பல விஷயங்கள் வெளியில வரும். அதனால என்கவுண்டர் நம்ம இன்னும் எதிர்பார்க்கலாம். இன்னும் நான் அன்னைக்கே சொன்னேன் நினைக்கிறேன், 3ஓட நிற்காது, இன்னும் தொடரும் அப்படின்னு நான் சொன்னேன். அது கண்டிப்பா தொடரும். சாட்சிகள் அழிக்கப்படும். எப்படி சாட்சிகள் நீங்க அழிக்க முடியும்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் 4 காரணங்கள் சொல்லப்படுது சார். அதில் முதல் காரணம், அரசியல் மற்றும் சமுதாய வளர்ச்சியில் இவர் அதிகமான வளர்ச்சியில் இருக்கார், ஸோ அதனால் இந்த கொலை நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டுள்ள குற்றவாளிகளை ஒருத்தர் கூட ஒரு சொல்லப்படுகிற ஒரு பெரிய அரசியல்வாதிகள் யாருமே இல்லை. அஸ்வத்தாமன் மட்டும் தான் காங்கிரஸ் கட்சி சேர்க்கப்படுதா சொல்லப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இவருக்கும் ஒரு நிலத்தகராறு தான் வருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் சொல்லப்படுற விஷயங்கள் எதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் சார்? இதில் 90 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது புதிய சட்டம் வந்திருக்கு. அதாவது குற்ற சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ நியாய சட்டம் அப்படிங்கிறோம் அதை. ஏன்னா குற்றத்துக்காக சட்டம் இல்லை, நியாயத்திற்காக தான் சட்டம். அதனால் நியாய சட்டம் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க அதை. அதன்படி 90 நாளில் பண்ணணும். அக்டோபர் 5ஆம் தேதி 90 நாள் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவசரமாக ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அவசரமாக நான் பண்ணிருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த எஃப்ஐஆரில் 4892 பக்கங்களுக்கு பண்ணியிருக்கிற இந்த எஃப்ஐஆரில் கூட சில சந்தேகங்கள் இருக்கின்றன. இப்போ நீங்களே கேட்டீங்க, அரசியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா யார் அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டிருக்க முடியும்? 4 பேர் முக்கியமாக சொல்கிறாங்க. அக்யூஸ்டு 1, 2, 3, 4 4 பேர் அவங்க சொல்கிறாங்க. 1 நாகேந்திரன், அரசியல்வாதி கிடையாது. சம்போ செந்தில், சம்பவம் செந்தில் அப்படிங்கிறத சம்போ செந்தில் மாற்றிக்கிட்டாங்க. அவர் எங்கே போனாலும் சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதனால சம்போ செந்தில். 3வது அஸ்வத்தாமன், நாகேந்திரனோட மகன், நாகேந்திரனுடைய A1 மகன். 4வது மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ட்டு. இது 4 பேருமே எனக்கு தெரிஞ்ச பெரிய அரசியல்வாதிகளே கிடையாது. இவங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல் நோக்கத்தினால் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த சந்தேகம் எனக்கு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இது ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்கல. ஓகே, பாக்கி 2 காரணங்கள் 3 காரணங்கள் இருக்குது. சம்போ செந்திலினுடைய மனை விவகாரம், அது ஒரு 30 லட்சம் ரூபாய் மிரட்டி வாங்கிட்டதா அவங்க சொல்கிறாங்க. 3வது லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம், லாஸ்ட் இயர் 2023 ஆற்காடு சுரேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதை பழி தீர்ப்பதற்காக அவருடைய மனைவி சபதம் எடுத்திருந்தாங்க, 1 வருஷத்துக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதனால அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அஸ்வத்தாமன் கூடவே ஒரு நில விவகாரம் இருக்குது. நீங்கள் அரசியல் சொன்னீங்க இல்லையா? அஸ்வத்தாமன் கூடவே ஏதோ ஒரு நில தகராறில் கூட இவர் சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது 4 முகாந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த முகாந்திரத்திற்கு எந்தெந்த விட்னஸஸ், கிட்டத்தட்ட 2000-2500 350 விட்னஸ் இருக்காங்க. 350 விட்னஸில் இந்த 4 விவகாரத்துலையும் 4 முகாந்திரத்திற்கும் எந்தெந்த விட்னஸாக அவங்க அட்டாச் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எதிராக எவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, அந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. அதனால் இந்த
ஓகே இருக்கலாம். இந்த 4ல் ஏதோ ஒன்றா இல்லை 2 காரணங்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்படி மேலே எடுத்துக்கிட்டு போகிறாங்க, இவங்க எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க, எப்படி அந்த சாட்சியங்களை வந்து இணைக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த கேஸ் நடக்க போகிறது. ஆனால் எனக்கு சில சீரியஸ் டவுட்ஸு இது மேலேயும் இருக்குது. அரசியல் கொலைன்னு சந்தேகப்படுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல்வாதிகள் முக்கியமான கருதப்படுகிற அரசியல்வாதிகள் யாரும் சார்ஜ் ஷீட்டில் இடம்பெறல. அரசியல்வாதிகள் சொல்லி கொலை செய்யப்பட்டாங்கன்னா இவர்களும் எந்த அரசியல்வாதிகள் பேர் சொன்னாலும் சார்ஜ் ஷீட்டில் இருக்கணும். ஸோ அப்போ அதுபோல் கோணத்தை விசாரித்தாலும் அதுலேயும் இடம்பெறல. ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அது தப்பாக பண்ணிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அது பிற்காலத்தை நீக்கப்படலாமா சார்ஜ் ஷீட்லேருந்து? தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், அரைகுறையாக தான் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் நீக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. பட் அடிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதல் எஃப்ஐஆர் இன்னும் அடிஷ்னல் எஃப்ஐஆரை தான் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 250 பேரை நீங்கள் வந்து விசாரிச்சிருக்கிறீங்க. அந்த குற்ற பின்னணி என்ன, யார் எதுக்கு என்ன சூழ்ச்சி பண்ணிருக்காங்க, இவர்களுடைய பகை எவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு, அதில் கூட பாருங்களேன் முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சம்பவ செந்தில் பற்றி சில விஷயங்கள் வருது. முதல்ல அவர் சொன்னது இப்போ இவர் சொல்கிறது. அதே மாதிரி இப்போ தென்னரசு அப்படின்ட்டு ஒருத்தருடைய கொலை, இப்போ தென்னரசுன்ற பேரே அடிபடலை. நேற்றுக்கு வரைக்கும் அது அடிபடலை, இன்றைக்கி அது அடிபடுறது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து எனக்கு சந்தேகம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து 250 பேரை பேசி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போலீஸை வந்து மடை மாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக என்னென்னமோலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த புலனாய்வு அதிகாரியினுடைய திறமை. ஒரு போலீஸ்காரர் ஒரு சம்பவ இடத்துக்கு போயாச்சு சொன்னால் அந்த திருடன் அது எப்படி அந்த திருட்டு வேலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத அவர் மனக்கண்ணில் ஓட்டிடுவார். அதுதான் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் கெப்பாசிட்டி. எல்லாருமே ஷெர்லாக் ஹோம்ஸாக இருக்க முடியாது. ஆனால் போலீஸ்காரனுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸாக இருந்தால் தான் அவனை பிடிக்க முடியும். அவன் வந்து குற்றவாளியை விட மிகப்பெரிய குற்றவாளியினுடைய மனப்போக்கை கொண்டிருந்தால்தான் அவனால் அந்த குற்றத்தை பிடிக்க முடியும். நாங்கள் எப்போவுமே அதான் சொல்கிறோம். நீ வந்து படா திருடனாக இருந்தால் தான் நீ வந்து சாதாரண திருடனை பிடிக்க முடியும். அவனோட பெரிய ஆளாக இருக்கணும். அந்த பின்னணியில் இவங்க வந்து யார் இதை பண்ணியிருக்கலாம், சாத்தியக்கூறுகள் அப்படின்ற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க. 4892 பக்கத்துக்கு நீங்கள் எழுதணும்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ ஜோக். ஒரு நாள் 2 நாள் முடியாதது. இன்னும் கூட நான் சொல்கிறேன், அவசர கதியில் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் குற்றப்பத்திரிகை மாற்றங்கள் வரும், அடிஷன்ஸ் வரும், கூடுதல் இல்லை அந்த மாற்றம் வரும்போது அடிஷன் சேர்க்கப்படும் போதாவது இந்த தேடப்படுகிற இல்லை கருதப்படுகிற ஒரு அரசியல்வாதி இடம்பெற வாய்ப்பு இருக்கா சார்? வை நாட்? இருக்கலாம். ஒன்று இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கவுண்டர் எதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அரசியல்வாதிக்கேவா? வை நாட்? இப்போது 3 பேரை என்கவுண்டர் பண்ணாங்கல்ல, ஏன் பண்ணாங்க? எனக்கு அங்கே தான் டவுட் வருது. செல்ஃப் டிஃபென்ஸ் சார், சும்மா எதாவது பேசிகிட்டு இருக்காதிங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, ஒரு குற்றவாளி நீங்கள் சம்பவத்தை எடுத்த ஏதோ கரெக்டாக 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இவரை பிடிச்சிட்டிங்க, உடனே அவரை வந்து பதுக்கி வச்சுருக்காரு, பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்காரு, உடனே அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, உள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்து சுட்டு விட்றாரு. அப்படிலாம் நடக்காது சார். அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. ஒருத்தன் ஆயுதம் எடுத்துட்டான்னு சொன்னோன்னா இவர் உடனே காலில் ஷூட் பண்ணிவிடுவார், இல்லை கையில் ஷூட் பண்ணிவிடுவார். ஏன்னா கன் எப்போவுமே ரெடியாக இருக்கும் பாக்கெட்டில். ட்ரிக்கரில் கை வச்சுக்கிட்டு இருப்பார் அவர், சும்மா இல்லை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. சரி, இப்போ இப்போதைக்கு இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிற கதையை நீங்கள் இப்போ இந்த குற்றப்பத்திரிகையில் எந்த ஒரு அரசியல்வாதியும் இடம்பெறாது. என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கும் சார்? மறைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி. மறைக்கப்பட்ட அந்த வார்த்தையும் மறைக்கப்படணும் இல்லையா? ஆமாம், அந்த வார்த்தையும் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் ரொம்ப ஜென்ரலாக குழப்பி சொல்லிட்டாங்க. அரசியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி கண்டு பொறாமை காரணமாக இருக்கலாம் அப்படின்னுட்டு. அதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ ஒரு ஜாதி கட்சி தலைவரும் உள்ள வரலாம்ன்றது நோக்கமா? அது நம்ம சொல்ல முடியாது. அது நோ கமெண்ட்ஸ். நம்ம யாரையும் அது பாயிண்ட் அவுட் பண்ண அவசியம் கிடையாது. இல்லை, சமூக வளர்ச்சின்னும் போது அவர் அந்த பேஸில் இருக்கிற ஒரு சமுதாய வளர்ச்சிக்கான தானே, ஒரு சமூகத்தின் வளர்ச்சி தானே பாடுபடுறாரு. அந்த அவர் கூடயே பயணிக்கிற ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு தலைவர் அதில் இன்வால்வ் ஆகுதோ அப்படின்ற தான் அதில் சமூக பண்ணியிருக்காங்க. சமூக வளர்ச்சியிலையும் சரி, அரசியல் வளர்ச்சியிலையும் சரி, திருப்பி நான் சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங்கு அந்த அளவுக்கு யாரையும் மிரட்டும் அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை. இன்னொரு 10 வருஷத்தில் வேணால் அவர் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால்
இங்கே இருக்கிற ஜாதி தலைவர்கள், அது வந்து ஜாதி கட்சிகள் நிறையா இருக்குது இல்லையா. தலித் சமூகத்திற்காக ஒரு கட்சி நடத்துகிறாங்க, இன்னொருத்தர் பள்ளர் சமூகத்திற்காக ஒரு கட்சி நடத்துகிறாரு, இன்னொருத்தர் வந்து வன்னியர் சமூகத்திற்காக கட்சி நடத்துகிறாங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் பாருங்கள், நீண்ட காலமாகவே அரசியல் இருக்கிறவங்க தான். அவங்க தான் தே ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு. அவங்களுக்கு வந்து மினிமம் 2%, 4%, 5% ஓட்டு இருக்குது. இவர் வந்து 0.25% ஓட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து திடீர்னு இப்போ 25% வளர்ந்துருவாரா? அவர் என்ன இது திசநாயக்கா மாதிரி, ஸ்ரீலங்காவில் திசநாயக்கா மாதிரி ஒரு இடம் கூட ஜெயிக்காமல், போன தேர்தலில் ஒரு இடம் கூட ஜெயிக்காமல் இந்த ட்ரிப்பு 52% ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரிலாம் இவரெல்லாம் வளர முடியாது. அப்போ இந்த வழக்கில் காரணமாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த வழக்கில் சார் சீசிங் ராஜா கைது செய்யப்படணும், கைது செய்வார்ன்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்கவுண்டர் பண்ணி தான் பிடிச்சாங்க. ஆனால் அது வந்து வேற ஒரு கேஸில் தான் நாங்கள் என்கவுண்டர் பண்ண வேண்டியது அப்படின்னு கடைசியில் சொல்லப்பட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டை கிருஷ்ணன், சம்போ செந்தில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவர்களை இன்னும் போலீஸார் வந்து தீவிரமாக தேடிட்டு தான் இருக்காங்க. அவர் தனிப்படையே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. இவர்களும் சுட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அப்கான்லேயே தொடர்ந்து வராங்க, இருந்துட்டு வராங்க. செந்தில் பாலாஜி தம்பி என்ன பண்ணீங்க? அசோக் குமாரை என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் பிடிக்கலையே. 15 மாதம் ஆச்சு, 16 மாதம் ஆச்சு. அசோக் குமாரை பிடிச்சிங்களா நீங்கள்? அசோக் குமாரை பிடிச்சிங்களா இல்லை அவரை பத்திரப்படுத்திட்டு இருக்கீங்களா வெளியில் விடாமல், அல்லது வெளிநாடுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா கள்ள தோணியில்? எனக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்க பிடிபடுவார்கள். ஏன்னா சம்போ செந்தில் பிடிபட்டார் சொன்னால் பல விஷயங்கள் வெளியில் வரும். எழுதிக்கிங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம திருப்பி பல விஷயம்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்? பல அரசியல்வாதிகளோட விஷயங்கள் வெளில வரும். அதனால தான் அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கார், இல்லை தலைமறைவாக இருக்க சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லது அதே மாதிரி தான் இதுவும், இன்னும் பேர் சொன்னீங்கன்னா கிருஷ்ணன், மொட்டை கிருஷ்ணன். அதனால் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட்டு. அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா, அதாவது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மேட்டர் கிடையாது. அந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் கிடையாது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்லி சரியாக தயாரிக்கப்படாத ஒரு குற்றப்பத்திரிகை மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது எப்படி அவங்க நீதிமன்றத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்த கோணத்தில் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, எந்தெந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும், எந்தெந்த விட்னஸஸை வந்து அதில் இணைப்பாங்க, இதெல்லாமே வந்து மிகப்பெரிய கேள்வி. அதெல்லாம் இதில் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் தான் சொல்கிறாரு. நாகேந்திரன் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இது எக்ஸிக்யூட் பண்ணது மகன் அஸ்வத்தாமன். 10 லட்சம் ரூபாவில் எல்லாமே 10 லட்சம் ரூபாய் முடிஞ்சிருச்சு. ஐயா அதான் சார் ரெக்கி பாருங்க, ஒரு நிமிஷம். 6 மாதம் அவங்க வந்து ரெக்கி பண்ணியிருப்பாங்க. ரெக்கின்னு சொன்னால் ஒன்றும் ஒத்திகை பண்ணுறது. அங்கே போய்ட்டு அவர் எங்கே வெளில வராரு, எப்போ வராரு, யார் கூட வராரு, கையில் ரிவால்வர் வச்சிருக்காரா, பின்னால் ஏதாவது இங்கே பின்னால் திருப்பாச்சி வச்சிருக்காரா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு. இல்லை அதனால தான் அஸ்வத்தாமன் கூடவே பயணிச்சிருக்காரா? ஒய் நாட்? கூடவே எல்லா தகவலும் சொல்லியிருக்காரு. ஒய் நாட்? யாராவது ஒருத்தர் அங்கே இருந்து கூட இருந்து அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்க திட்டுவாங்க. அங்கே வந்து பில்டிங் கட்டியிருக்கிறாரு, அவர் சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே போய் நிற்பார். ஒரு நேரம் சந்தா இருக்கும், அந்த சந்தில் மோட்டார் சைக்கிள் போயிட்டு வந்துடலாம். கரெக்டாக நீ அங்கே நில்லு, நீ அங்கே நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க பேப்பரில் வரைபடம் எழுதி அது அஸ்வத்தாமன் பண்ணிடலாமா சார்? ஏன் ஜெயிலில் இருக்கிற நாகேந்திரன் அதுவும் பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல் வரும்போதெல்லாம், அவர் ஹெல்த் செக்கப்புக்காக வரும்போதெல்லாம் இதை வந்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அது ஜெயிலுள்ளேருந்து இப்போ இருந்தால் போட முடியாதா? நானே கூலிப்படை, நீங்களும் ஒரு கூலிப்படை, உங்கள்கிட்ட நான் ஏன் சொல்ல போகிறேன், நானே வெட்டி தள்ளிடலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் ஏன் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, அது என்ன நாகேந்திரன் என்ன பெரிய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் எங்கேயா படிச்சுட்டு வந்திருக்கிறாரா இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னுட்டு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவலி குட். அதாவது எல்லாருமே ஒரு பேட்டை ரவுடி தான். எல்லாருக்கும் கத்தி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு சமாச்சாரங்கள்லாம் எப்படி எடுத்துக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தன்னைத்தானே காத்துக்கொள்வது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இது நடந்திருக்கு, இது கூட்டு சதி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கொண்டு வராங்க. அதாவதுங்க, யாரையாவது நீங்கள் தப்ப வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதெல்லாம் கொண்டாந்து குழப்பி விட்றணும். கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகும்போது நீதிபதி கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கா சார்? அரசியல் காரணம் சொல்லப்படுது. யார் அந்த அரசியல்வாதி? குற்றப்பத்திரிகை இல்லை, கேள்வி எழுப்புவாரா? நான் கேட்ட எல்லா கேள்விகளும் நீதிமன்றம் கேட்கும். ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையில் அவங்க என்னென்ன ஆதாரம் வச்சுருக்குறாங்க, அந்த ஸ்கெட்சு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. அது தெரிஞ்சுன்னு சொன்னால் நானே உங்கள்கிட்ட சொல்லுவேன்.
மேபி அந்த யார் அந்த அரசியல்வாதின்னு கூட மறைக்கப்பட்டின்னு வெளிவிடலாம கூட இருக்கலாமா? அது கோர்ட் பற்றி நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப அதாவது ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க, வாக்குமூலத்தில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. குற்றப்பத்திரிகையில் வாக்குமூலம் மறைக்கப்பட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும்? அங்கே போயிட்டு கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது தானே தெரியும். அந்த அரசியல்வாதி அப்போ வெளியே அப்போ அவன் சொல்லுவான்ல, சொல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறமா வெளில அவனை கூட்டிகிட்டு வரும்போதே அவனை ஷூட் பண்ணிட்டான், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாமே நடக்கிறது தானே சார் நம்ம நாட்டில். அவன் இன்னைக்கு கண்டிப்பாக குற்றவாளி கூண்டில் ஏறி நம்ம பேரை சொல்லுவான் அப்படின்னு தெரிஞ்சு சொன்னால் நான் அவனை நடுவில் ஏற்றிடுவேன். அதுதானே நடக்கிறது பல இடங்களில். அது வந்து எப்படி தீர்க்கப்படும் சார்? என்கவுண்டராக தீர்க்கப்படுமா இல்லை எப்படி? இல்லை இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஒரு என்கவுண்டர் நம்ம எதிர்பார்க்கலாமா? என்கவுண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக, ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ என்கவுண்டர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. அதனால் என்கவுண்டர் நம்ம இன்னும் எதிர்பார்க்கலாம். இன்னும் நான் அன்றைக்கே சொன்னேன் நினைக்கிறேன், 3ஓடு நிற்காது, இன்னும் தொடரும் அப்படின்னு நான் சொன்னேன். அது கண்டிப்பாக தொடரும். சாட்சிகள் அழிக்கப்படும். எப்படி சாட்சிகள் நீங்கள் அழிக்க முடியும்? அவங்கள பேச விடாமல் பண்ணணும். அதனால் அவங்கள பேச விடாமல் பண்ணிவிடுவாங்க. அதாவது உண்மையிலேயே அது இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே என்ன தெரியுமா? போலீஸ் நான் வந்து குற்றம் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, நியாயத்துக்கு எதிராக நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உடனே நீங்கள் இதுக்கு வந்துடுவீங்க, அது என்னது தனி மனித உரிமை, அது மாதிரிலாம் வந்துடாதீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்களே என்னது என்கவுண்டர் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்களே, அது மாதிரிலாம் வந்துடாதீங்க. நான் சொல்கிறது இவ்வளோ தான். இந்த அரசியல்வாதி இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு அப்படின்னா அது உண்மையானால் கண்டிப்பாக அந்த உண்மை வெளியே வராமல் மற்ற எல்லா வேலைகளும் செய்யப்படும். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நான் சொல்கிறது, நான் அவ்வளோதான் சொன்னேன். வழக்கில் உண்மையிலேயே நியாயம் வழங்கப்படுமா, நியாயத்தை நோக்கி வழக்கு நகர்த்தப்படுமாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. அன்றைக்கும் அதே தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கும் அதே சொல்கிறேன். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்தில் பற்றி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.